கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிலேபிக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் ஒரு ஜிலேபி தயாரிப்பதில் எவ்வளவு ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியில உணவுப் பொருட்களுக்கு ஒரே மாதிரியான வரி விதிப்பு முறை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. அதிலும் குறிப்பா ஸ்வீட் காரம் மாதிரியான பொருட்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு ஸ்வீட்டுக்கான வரி விதிப்பு முறை என்னவாக இருக்கிறது, அதுல இன்புட் அப்படிங்கிற விஷயம் என்னங்கிறத விரிவா பார்க்கலாம். இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஜிஎஸ்டில குறைந்தபட்சம் 5% முதல் அதிகபட்சமாக 28% வரைக்கும் வரி விதிக்கப்படுகிறது. அதிகபட்சம் 28%, அதுல 14% சிஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி ஆகவும் மீதி 14% எஸ்ஜிஎஸ்டி எனப்படுகிற மாநில ஜிஎஸ்டி ஆகவும் இருக்கு. சரி, இப்போ ஒரு ஸ்வீட் தயாரிக்கணும், ஒரு ஜிலேபி, அதற்கான ஜிஎஸ்டி எப்படி ஸ்லாப் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜிலேபி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மைதா மாவு, சோள மாவு, எண்ணெய், குங்குமப்பூ, சர்க்கரை இதெல்லாம் தேவை. அதற்கான ஜிஎஸ்டி பார்க்கலாம். மைதா மாவு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இல்லை, எனவே அதற்கான ஜிஎஸ்டி கிடையாது. சோள மாவுக்கு 5%, எண்ணெய்க்கு 5%, குங்குமப்பூவுக்கு 5%, சர்க்கரைக்கு 18% அப்படின்னு ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஜிலேபி தயார் பண்ணியாச்சு. அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோ ஜிலேபியினுடைய விலை 720 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட. ஸோ அப்போ அது ஸ்வீட்டா தயாராகி கடைக்கு விற்பனைக்கு வருகிற போது அதற்கு விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி தான் 5%. ஸோ இந்த 5% ஜிஎஸ்டி என்பதும் விதிக்கப்படுகிறது. அப்போ இந்த வியாபாரிகள் இன்புட் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஐடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட், உள்ளீட்டு வரி கடன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் தயாராகி ஜிலேபி விற்பனைக்கு கடைக்கு வந்துருச்சு இல்லையா, அப்ப அந்த இறுதி தயாரிப்பு வரியாக உதாரணத்திற்கு ஒரு 45 ரூபாய் அவங்க வரி செலுத்துறாங்க அப்படின்னா அதுல இந்த கொள்முதல் பண்ண பொருட்கள் சோளமாவு, எண்ணெய், குங்குமப்பூ, சர்க்கரை அப்படின்னு கொள்முதல் வரியாக அவர்கள் ஏற்கனவே 30 ரூபாயை வரியாக செலுத்தி விடுகிறார்கள். ஸோ இப்போ அந்த 30 ரூபாயை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்புட் கிளைம் மூலமாக அந்த 30 ரூபாயை அவர்கள் அரசிடமிருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிளைம் பண்ணிக்கும் போது மீதம் இருக்கக்கூடிய 15 ரூபாயை மட்டும் வரியாக செலுத்தினால் போதும். ஸோ இந்த ஐடிசி முறையில் தான் ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர சொல்றாங்க. ஸ்வீட்டுக்கு 5%, காரத்திற்கு 12% இருக்கும்போது அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்புட் பிளஸ் இந்த ஜிஎஸ்டிலையும் ஒரு ஒற்றுமைத்தன்மை, யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரும்போது வியாபாரிகளுக்கு ஒரு எளிமையான சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய கோரிக்கை.